ரொனால்டு டங்கன் என்று காந்திக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் யார் என்றால் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்தவர், ஒரு சுரங்க தொழிலாளி. அவர் இங்கிலாந்தில் சுரங்கத்தினுடைய தொழிலாளியாக இருந்தார். அந்த தொழிலாளி சுரங்க தொழிலாளர்கள் போராட்டம் செய்தார்கள் லண்டன்ல, ரொனால்டோங்கிற இடத்துல. அந்த போராட்டத்தின் போது இவர் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தார். சுரங்கத்திற்குள் 30 தொழிலாளர்கள் உட்கார்ந்துட்டு கூலி உயர்வு தராவிட்டால், எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றால் நாங்கள் சுரங்கத்தை விட்டே வெளிவர மாட்டோம்னு போராடினாங்க. இவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நீங்கள் சாத்தியமாக போராடினால் வெல்லலாம், இல்லாவிட்டால் உங்களை முதலாளிகள் அடித்து துன்புறுத்தி சுரங்கத்தை விட்டு வெளியேறி உங்கள் மீது புகார் அளித்து உங்களை காவல்துறையில் கைது செய்திருவாங்க. அதனால் நீங்கள் சாத்தியமாக போராடுங்கன்னு கடிதம் கொடுத்தார். ஆனால் அப்படி நடக்கலை. அந்த போராட்டம் வன்முறையானது. அந்த போராட்டத்தின் முடிவு தோல்வியாக இருந்தது. ஆனால் இந்த ரொனால்டு டங்கனுக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த சாத்வீக வழியை கடைபிடிப்பதில் என்ன மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அமைதியாக அகிம்சையினுடைய பாதையில் போகலாமே, பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாமே என்பதற்காக தன் எண்ணங்களை எல்லாம் ஒரு சின்ன வெளியீடாக எழுதி வெளியிட்டார். யாருமே வாங்கல. ஆனால் அந்த வெளியீட்டில் ஒரு வெளியீட்டை அவர் காந்திக்கு அனுப்பி வைத்தார். காந்தி படித்ததோடு இல்லாமல் அந்த ரொனால்டு டங்கனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உயர்வான எண்ணங்கள், நான் இதைத்தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் விரும்பினால் வார்தாவுக்கு வாருங்கள், நாம் இதை பற்றி பேசுவோம் என்று கடிதம் எழுதினார். அவருக்கு ஆச்சரியம், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு காந்தி ஏதோ ஒரு இங்கிலாந்தினுடைய மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்க தொழிலாளி எழுதிய சிறு நூலுக்கு மதிப்பளித்து வர வச்சிருக்கிறாரேன்னு சொல்லி நான் இந்தியாவுக்கு போகிறேங்கிறார். பணம் இல்லை. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பணம் திரட்டி அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. காந்திக்கு கடிதம் எழுதுகிறார், நான் வாரதாவுக்கு வர்றேன் அப்படின்னு. வாங்க, ஆனால் எந்த வசதிகளையும் எதிர்பார்க்காதீர்கள்னு சொல்லி அனுப்புறார். அவர் வாரதாவுக்கு வருகிறார். வந்து இறங்கினால் அங்கே எந்த வசதியும் கிடையாது. அந்த ஊருக்கு போவதற்கே கூட, இவர் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு போகிற இடத்திற்கே கூட வாகன வசதி கிடையாது, நடந்துதான் போக வேண்டும். குண்டும் குழுயுமான சாலை, வெறும் பாலைவனம் போன்ற இடம். என்னால் அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுன்னப்போ ஒரு மாட்டு வண்டிக்காரன் அவரை வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போறான். அந்த வண்டியே சீரில்லாமல் போகிறது. இந்த இடத்தில் இந்த காந்தி என்ன செய்துட்டு இருக்காரு? இவருக்கு எதுக்கு இந்த இடத்துல போய் தங்கியிருக்கணும்? இவர் பாரட்லா படித்தவர், ஆப்பிரிக்காவில் இருந்தவர், லண்டனில் சட்டம் படித்தவர், இந்தியாவினுடைய உயரிய வக்கீல்களில் ஒருவர். அவர் ஏன் இப்படி ஒரு ஆள் இல்லாத இடத்தில் இருக்கிறார் அப்படின்ட்டு வண்டியில போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த வண்டிக்காரன் சொல்றான், நீங்க யாரை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு. காந்தி ஆசிரமம் வைத்திருப்பாரு. அந்த வர்றாரு பாருங்க, அவர் தான் அப்படின்னா எதிரே ஒருவர் வந்து தலையில ஒரு துணியை போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறார். இவர் தான் காந்தி என்று அவன் பார்த்ததே இல்லை, இப்போதான் பார்க்கிறான். வண்டியை விட்டு இறங்கி அவரிடம், நீங்கள் தான் காந்தியானா? காந்தி சொல்றார், உங்களை வரவேற்பதற்காக 4 மைல் நடந்து வந்தேன், முன்னாடியே பார்க்கணும் இல்லையா, அதுக்காக அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம், தன்னை வரவேற்பதற்கு காந்தியே வந்துட்டாருன்னு சொல்லி காந்திகிட்ட வந்து வண்டியில ஏறிக்கோங்க போவான்னா, இல்லை உங்களை நடந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன், வண்டியெல்லாம் வேண்டாம், வாங்க நடப்போம் அப்படின்னு. நடக்க ஆரம்பித்ததோடு முதல் அடி வைப்பதற்குள் அவர் சொல்லுகிறார், போராட்டத்தில் அகிம்சை தான் வழி என்று முடிவு செய்து கொண்டு விட்டால் அதுக்கப்புறம் போராட்டம் தானே வெற்றியை நோக்கி நகரும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறு நிமிடம் பேச ஆரம்பிக்கிறார். ரொனால்டு டங்கன் எழுதுகிறார், என்னை யார் என்று தெரியாது, என்னை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் சாத்வீக வழியில் ஒருவன் போராட விரும்பினால் அவனை காந்தி உடனே கைகுலுக்கி விடுவார் என்பதை அன்றைக்கு பார்த்தேன். அவரோடு நடந்து போனேன். நடந்து போனால் அங்கே ஒரு ஆசிரமம், சின்ன மண் குடிசை, எந்த வசதிகளும் கிடையாது. அதில் என்னை தங்க சொல்லிட்டு அவர் சொன்னார், எங்கள் நடைமுறையை உங்களுக்கு பின்பற்றுவதற்கு சில நாட்கள் ஆகலாம், இங்கு ஒரே ஒரு விஷயம்தான் கராராக கடைபிடிக்கப்படும். என்ன அப்படின்னா, நேரம் தவறாமை தான் கராராக கடைபிடிக்கப்படும் சொல்லிட்டு காந்தி சொல்கிறார், நம்ம இந்தியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, கையில் வாட்ச் இருக்கும், மணி என்னன்னு கேட்டால் தோராயமாக மணி சொல்லுவாங்க. துல்லியமாக மணி சொல்வதற்காக தான் தம்பி அந்த வாட்சு. இப்போ மணி என்ன அப்படின்னா 4:30 இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் 4:20 தான் ஆயிருக்கும். 4:20 என்று துல்லியமாக சொல்லலாமே, சொல்ல மாட்டான். இந்தியர்கள் யாருக்கும் கடிகாரத்தை பயன்படுத்த தெரியாது. நாங்கள் கடிகாரத்தை அல்ல, காலத்தை மனதிலேயே வைத்திருக்கக்கூடியவர்கள். கராராக அந்தந்த நேரத்தில் பயன்படுவோம். காலை 3:30 மணிக்கு எந்திரிக்கணும், பஜனையில கலந்துக்கிடணும், எல்லா பணிகளையும் அவரவர்களே செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்லி காட்டுகிறார். 2 நாட்களில் அந்த ரொனால்டு டங்கனுக்கு தெரிஞ்சிறது, இவர்கள் ஒரு மாற்றத்தை மண்ணிலிருந்து உருவாக்குகிறார்கள் என்று. அவர் பக்கத்து கிராமத்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போகும்போது காந்தி சொல்லுகிறார், இந்த கிராமத்தை பாருங்க, இந்த கிராமத்தில் எதுவுமே இல்லாமல் மக்கள் வாழ்றாங்க, 100-200 வருடங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுகிறார். தாஜ்மஹாலை பார்த்த வெள்ளையர்களுக்கு இந்த கிராமத்தை பற்றி எதுவும் தெரியாது. இதுதான் இந்தியா. தாஜ்மஹால் இந்தியாவினுடைய புறத்தோற்றம் தான். உண்மையான இந்தியா என்பது இந்த கிராமத்தில் தான் இருக்கிறது பாருங்க. அவன் பார்க்கிறான். கிராமத்தில் அந்த ஊரினுடைய வெளிப்புறத்தில் அவ்வளத்திலையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மலம் கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் வரிசையாக. காந்தி பார்க்கிறார். அவர்கள் காந்தி நின்று இவர்கள் மலம் கழிப்பதை பார்ப்பதை பற்றி கவலையே இல்லை. அவர்களாட்டு மலம் கழித்து விட்டு எழுந்து நடந்து போயிடுறாங்க. இவன் சொல்றான், காந்தி இப்படியெல்லாம் செய்வது தவறு என்று அவர்களுக்கு நாம் போய் அறிவுரை சொல்லலாமா? இப்படி பொது இடத்தில் மல ஜலம் கழித்தால் அது தொற்று நோயை உண்டாக்கிவிடும் என்று பிரச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறான்.
காந்தி சொல்லுகிறார், அது எல்லாம் தவறான வழி, என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த மலத்தை நாம் அகற்றுவோம் வாருங்கள் என்று குனிந்து அவர் அகற்றினார் அப்படின்னு எழுதுறார். எழுதியதோடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லாதே செய். இவர்களை பகுத்தறிவு உண்டாக்கி இவர்களை பொது இடத்துக்கு அனுப்பி கழிப்பறை கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அவர்களை ஒழுக்க பார்க்குவது எல்லாம் கடைசி வேலை. முதல் வேலை அவர்களுடைய மலத்தை நீங்கள் அகற்றுவீர்கள் என்றால் உங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள், உங்களை மதிப்பார்கள், உங்கள் செயலுக்கு உறுதுணை செய்வார்கள் என்று. ரொனால்ட் டங்கன் எழுதுகிறார், உலகில் எந்த தலைவனும் இப்படி ஒரு பணியை செய்து நான் கண்டதே இல்லை அப்படின்னு எழுதுகிறார். ஏன் காந்தி ஒரு பணத்தாளில் இந்தியாவினுடைய மூலை முடுக்கெல்லாம் சிலையாக இருக்கிறார் என்றால் அவர் சொல்லவில்லை, செய்தார். அதுவும் என்ன செய்தார் என்றால் கடைகோடி மனிதனுடைய துயரத்திற்கு என்ன மீட்பு உண்டோ அதை செய்தார். இப்படி செய்ததோடு அவர் என்ன செய்தார் என்றால் இந்த ரொனால்ட் டங்கனை அழைத்து நூற்க கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் எங்களோடு சேர்ந்து நூல் நூறுங்கள், கதர் உடையை உடுத்துங்கள், கதர் வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள், எளிய உணவுகளை மேற்கொள்ளுங்கள் என்று. டங்கன் சொல்றாரு, ஒரு அரசியல் தலைவரோ அல்லது பொதுவாக இது போன்ற மாற்றத்தை விரும்புவோரோ சமூகத்திடம் பேசுவார்கள், அரசிடம் பேசுவார்கள், மாற்றங்களை உருவாக்குவார்கள். தனி மனிதனை மாற்றுவது, தனி மனிதனை சுய ஒழுக்கம் உள்ளவனாக, வாய்மை உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, எளிமையானவனாக, அகிம்சையை பின்பற்றுவனாக மாற்றுவது என்ற ஒரு மகத்தான புரட்சியை காந்தி ஏற்படுத்தினார் என்றால் இந்தியா என்றும் உயர்வாக வாழும் என்பதற்கு காந்தி அடையாளம் அப்படின்னு அவர் எழுதுறார். இதை ஆங்கிலத்திலே எழுதி ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறார். ரொனால்ட் டங்கனுடைய புத்தகத்தை நீங்கள் படித்தால் தெரியும், அதன் முன்னுரையில் இது எல்லாமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவர் ஒரு பகுதியை சேர்த்திருக்கிறார். அதுதான் இந்த புத்தகத்துக்கு சிறப்பு. என்ன என்றால், காந்தி இப்படி ஒரு கடைகோடி மனிதனம் பேசியதை போல லில்லித்தோ பிரபு என்று சொல்லப்படக்கூடிய அன்றைய ஆளுநரோடு எப்படி பேசினார் என்ற கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். ஒரு ஆளுநருக்கு, இந்தியாவை ஆளக்கூடிய பிரிட்டிஷ் கவர்னருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார் காந்தி. ஒரு கவர்னருக்கு கடிதம் எழுதினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கவர்னரை உயர்வாக பாராட்டி உயர்வாக மகிழ்ந்து தானே எழுதுவீங்க. அப்படி அல்ல. இவர் பிரிட்டிஷ் கவர்னருக்கு எழுதிய கடிதத்தில் நேரடியாக முகத்துக்கு எதிராக சொல்வது போல அவரை குற்றம் சாட்டுகிறார். நீங்கள் எங்கோ வானத்திலிருந்து பிறந்து வந்து விட்டவர்களைப் போலவே நடந்து கொள்கிறீர்கள் நினைத்தோ, உங்களுக்கு எங்களை ஆளுகிறோம் என்ற குறைந்தபட்ச குற்ற உணர்வு கூட இல்லை. இது உங்கள் தேசமும் அல்ல, உங்கள் மக்களும் அல்ல. இந்த அதிகாரம் செலுத்துவதோடு அதை சட்டப்பூர்வமாக வேற செய்கிறீர்கள். நாங்கள் உரிமை குரல் எழுப்புகிறோம், நாங்கள் உரிமை குரல் எழுப்பும் போது அடங்கி அதை எழுப்புகிறோம் என்பதை மறக்காதீர்கள் எழுதுகிறார். ஆனால் வெள்ளைக்காரர்களிடம் ஒரு நியதி உண்டு, எதிராளியினுடைய குரலை கூட கேட்பார்கள் என்பார்கள். அதை பிரிட்டிஷ்காரன் ரொம்ப உயர்வாகவே சொல்லுவான். இதிலும் கூட லில்லித்தோ பிரபு சொல்லுகிறார், எனக்கு புரியும், நான் என் பதவியின் பொருட்டுத்தான் அப்படி நடந்து கொள்கிறேனே தவிர தனிப்பட்ட முறையில் அல்ல. அப்படின்னா ஒரு இந்தியாவை ஆண்ட கவர்னருக்கு எழுதுகிற கடிதத்திலும் காந்தி காந்தியாக இருந்தார், கடைகோடி மனிதனிடமும் காந்தி காந்தியாக இருந்தார் என்றால் அந்த காந்தி இயக்கத்திற்கு பெரிய பெரிய அளவுக்கு உதவி செய்த மனிதர்களும் வழிகாட்டிகளும் குமரப்பாவை போன்றவர்களும் திருச்செங்கோடு ஆசிரமத்தை போன்ற இடங்களும் இருந்தது இந்த மண்டலம். அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு, சுதந்திர போராட்ட வரலாறு, அந்த போராட்ட வரலாறு தொடர்ந்த பேருண்மைகள் எல்லாமும் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கத்தான் படவில்லை. நாம் கொஞ்சம் வாசித்தால், தெரிந்து கொண்டால், நாம் மண்ணை, நம் மக்களை, நம் மகத்தான தலைவர்களை, வாழ்க்கையை, இன்றை நேற்றை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்வோம்.